இயேசு கூறுகிறார், நான் திரு சட்டத்தை அழிக்க வந்தேன் என நினைக்க வேண்டாம், நிறைவேற்ற வந்தேன். இயேசுனுடைய வாழ்வும் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பும் சட்டங்களின் முழுமை. அது கடவுளுடைய அருளோடு நமக்கு கொடையாக வந்திருக்கிறது. இயேசுவின் காலத்திற்கு பிற்பாடு வாழ்கின்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் இயேசுவால் கொண்டு வந்த மீட்பு நமக்கு அருட்சாதனங்கள் வழியாக கொடையாக கொடுக்கப்படுகிறது. முடிவில்லா வாழ்வு நமக்கு பரிசாக கிடைக்கும். எனவே திரு சட்டங்களை கடைபிடித்து, அதிலும் குறிப்பாக 10 கட்டளைகள் கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதனை முழுமையாக கடைபிடிக்கிற பொழுது இயேசுவின் வழியிலே நாம் நடக்க முடியும். அது அருளால் வந்தது. அந்த அருள் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த வேண்டும். இது தொடர் பயணம். இன்றைக்கு நான் சட்டங்களை கடைபிடிக்கிறேன், நாளைக்கு தேவையில்லை, சாகும்போது பார்த்து கொள்ளலாம், அது வரைக்கும் எப்படியாவது இருந்து கொள்ளலாம், அதெல்லாம் இல்லை. இந்த தொடர் பயணத்திலே கடவுளுடைய அருளினுடைய உதவியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அதை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இறைவன் நன்று வாழ்த்து பெறுவாராக.